ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிளாஸ் 12க்கான அக்கௌண்டன்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற முக்கியமான 1 மார்க்குக்கு ஃபுல்லாமே ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மறக்காமல் அக்கௌண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் 1 மார்க் ஆன்சருக்கு எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்ய. முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது. சரிங்களா, முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இ. சரிங்களா, சிறிய அளவிலான தனி ஆள் வணிகம். சரிங்களா, ஃபஸ்ட் இதுக்கு. அடுத்து நிலை அறிக்கை ஒரு. சரிங்களா, நிலை அறிக்கை ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா 2வதுக்கு. சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது. சரிங்களா, தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் கண்டறிய. ஃபஸ்ட் ஆப்ஷன் தொடக்க முதல் கண்டறிய. சரிங்களா, அடுத்து பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள். பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல். சரிங்களா, அடுத்து கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனளித்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. சரிங்களா, கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனித்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுகிறது. கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது. சரிங்களா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கடனிகளின் எண்ணிக்கை, மொத்த கடனாளிகள் கணக்கு. சரிங்களா, முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல. முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அறிவியல் தன்மையற்ற முறை. ரொக்க மற்றும் ஆள்சார் கணக்குகளுக்கு மட்டும் ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது. இது அனைத்தும் வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். வரி அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு எந்த வாக்கியம் சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க முழுமை பெறா பதிவேடுகளுக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுமை பெறா பதிவேடுகளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அறிவியல் தன்மைக்கற்ற முறை, இதுவும் முழுமை பெறா பதிவேடுகள் இருக்கும். ரொக்க மற்றும் ஆள்சார் கணக்குகளுக்கு மட்டும் ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது, இதுவும் முழுமை பெறா பதிவேடுகள் நம்மளுக்கு இருக்கும். வரி அதிகாரிகளுக்கு ஏற்றுக்கொள்வதில் பார்த்தீங்கன்னா முழுமை பெறா பதிவேடுகள் இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்து உரிமையாளர்களின் சொத்துகள் 80,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முழு தொகை. சரிங்களா, அவரோட முழு தொகை என்ன இருக்கும்? கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆன்சரை இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மொத்தம் 64,000 ரூபாய். தொடக்க முதல் 10,000, அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000, அவ்வாண்டின் லாபம் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் பார்த்தீங்கன்னா 3,000 எனில் இறுதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9,000 ரூபாய் இறுதி முதல். சரிங்களா, இறுதி முதல் 9,000. கடனாளிகள் தொடக்க எடுப்பு 30,000 பெற்ற ரொக்கம் பார்த்தீங்கன்னா 1,00,000. கடன் விற்பனை பார்த்தீங்கன்னா 90,000. கடனாளிகள் இறுதி இருப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். சரிங்களா, இது போன்ற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, பாய்.